தற்போது கிடைத்த அண்மை செய்தி, புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதையொட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கற்பகம். அதாவது தமிழ்நாட்டுல நீலகிரி மாவட்டத்துல கடந்த 4-5 நாட்களாக தொடர் கனமழை பெய்து வரக்கூடியதன் காரணமாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தரப்புல நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் ஆனது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அவலாஞ்சியில இருக்கக்கூடிய பகுதிகளில் 20 சென்டிமீட்டர், அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் மழையானது தற்பொழுது இருக்கிறது. மேற்கொண்டு கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாளார் என்ற ஒரு கிராமத்துல 15 சென்டிமீட்டர் மழையும், நீலகிரி மாவட்டம் எமலார்டு என்னும் பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 12 சென்டிமீட்டர் அளவுல மழையானது பதிவாகியிருக்கிறது. இந்த நிலையில கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள்ல தொடர் கனமழை காரணமாக வானிலை ஆய்வு மையம் தரப்புல ரெட் அலர்ட் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு சில இடங்கள்ல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிக கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பானது வெளியாகிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மேற்கொண்டு வரக்கூடிய நாட்கள்ல மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மீனவர்களான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் தெற்கு அரபிக்கடல் பகுதிகள், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையே காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகிறது. தற்போதைய அறிவிப்பை முக்கிய அறிவிப்பாக பார்க்கக்கூடிய பட்சத்துல ஈரோடு, அதாவது கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள்ல மழையின் அளவு அதிகரித்ததன் காரணமாக ரெட் அலர்ட் ஆனது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு தமிழ்நாடு அரசு சார்பில் பொதுமக்களை பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ற தரப்புல அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு வரக்கூடிய தகவலின்படி மழையின் பதிவு எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.